கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ராம்குமார். இவர் வந்து சுஜாதா அப்படிங்கிற பொண்ணை கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறாரு. இவங்களோட திருமண வாழ்வை ரொம்பவே கசப்பாக போகுது. அதாவது ராம்குமாருக்கும் சுஜாதாவுக்கும் இடையே அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த சுஜாதா வந்து ராம்குமார் கூட அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ ராம்குமாருக்கு சந்தேகம் வந்திருக்கு, எதுக்காக நம்மளோட மனைவி வந்து அடிக்கடி என் கூட சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்திருக்கு. கிராமம் அப்படிங்கிறனால இந்த ஊருக்குள்ளே இவர் வந்து அந்த சுஜாதாவை பற்றி விசாரிக்கிறாரு. அப்போவும் தான் தெரியுது கணேஷ் அப்படிங்கிற பையன் கூட ஸ்கூலில் இருந்தே இந்த சுஜாதாவுக்கு காதல் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஸோ இந்த விஷயத்தை நேரடியாகவே சுஜாதாட்ட ராம்குமார் வந்து கேட்குறாரு. என்ன விஷயம், இந்த மாதிரி கணேஷ் அப்படிங்கிறவங்க கூட லவ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கேட்குறாரு. சுஜாதாவும் அதுக்கு ஆமாம், நான் லவ் பண்ணேன், இது உண்மைதான். கிட்டத்தட்ட 6 வருஷமாக அந்த கணேஷை நான் வந்து லவ் பண்ணியிருக்கேன். என்னோடய பேரண்ட்ஸோட வற்புறுத்தல் மட்டுமே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னா அந்த கணேஷை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். இப்போவும் அந்த கணேஷை தான் லவ் பண்ணுறாங்க மாதிரி சொல்லியிருக்கிறா இந்த சுஜாதா. ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ என் காதலன் கூட என்னையே சேர்த்து வச்சுருங்க, உங்கள் கூட வாழ பிடிக்கலங்க மாதிரி சொல்லியிருக்கா. ஆனால் அந்த ராம்குமார் வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஊருக்குள்ளே வந்து அசிங்கமாக பேசுவாங்க, மரியாதையே போயிடும். ஸோ தயவு செஞ்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோம், பழசு போனது போகட்டும், இப்போ நம்ம 2 சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், பழசை மறந்துரு அப்படிங்கிற மாதிரி இந்த ராம்குமார் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சுஜாதா கேட்கவே இல்லை. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் சண்டை உருவாயிருக்கு. இந்த சண்டையை காரணம் காட்டி இந்த சுஜாதா அந்த கணேஷ் கூட போய் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த அப்படி இருந்தும் சுஜாதாவோட பேரண்ட்ஸ் வந்து இந்த சுஜாதாட்ட போய் மறுபடியும் சண்டை போட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து மறுபடியும் ராம்குமார் கூட சேர்த்து வைக்கிறாங்க. மறுபடியும் எப்படியாவது குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த சுஜாதா விடலை. அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கெஞ்சிருக்கிறா, அந்த மாதிரி கணேஷ் கூட தான் நான் வாழ்வேன், என் புருஷன் கூட நான் வாழ மாட்டேன், கணேஷ் தான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறா. இருந்தாலும் இந்த ராம்குமார் வந்து ஊருக்குள்ளே தெரிஞ்சால் இது கேவலம், ஸோ தயவு செஞ்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், அந்த கணேஷ் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த இதனால் ஆத்திரமடைஞ்ச இந்த சுஜாதா வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா, தன்னோட காதலன் கணேஷ் மற்றும் அவரோட நண்பர் மோகனை சம்பவத்தன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வர வச்சுருக்கிறான். வீட்டுக்கு வர வச்சு என்ன பண்ணியிருக்கிறான்னா, அந்த நேரத்தில் ராம்குமார் அசதியாக தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது தலையை எடுத்து ராம்குமார் தலையில் போட்டு அமுக்கி, அப்போது அந்த கணேஷ் வந்து பக்கத்தில் இருக்கிற கடப்பாறை கம்பி எடுத்து ராம்குமார் தலையிலே நங்கு அடிச்சிருக்கிறான். அடித்ததில் ராம்குமார் அதே இடத்துல ரத்த வெள்ளத்தில் இறந்து போயிருக்கிறாரு. ஸோ இறந்து போனனால இந்த சுஜாதா என்ன பண்ணுறான்னா, தன்னோட காதலனையும் அவனோட நண்பனையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு காலையில் என்னோடய கணவரை யாரோ கொன்று போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்களை எல்லாரையும் கூடி நம்ப வச்சு அழுதுருக்கிறா. போலீஸ்காரங்க வந்திருக்கிறாங்க, விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விசாரணையில் இந்த சுஜாதாவை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவள் வந்து முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னனால அவங்க வந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்த உடனே எல்லா உண்மையுமே சொல்லிடுதான். அந்த மாதிரி நானும் என் காதலனும் சேர்ந்து தான் என்னோடய கணவனை கொன்னோம் அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிறா. போலீஸ்காரங்க இந்த சுஜாதா, அவனோட காதலன் கணேஷ், அவரோட ஃப்ரெண்டு மோகன் 3 பேரையுமே சிறையில் அடைக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெற்றவங்க தங்களோட பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அவங்க அப்படியே காதலிச்சாலுமே அவங்களுக்கு காதலித்த பொண்ணு கூடயோ பையன் கூடயோ சேர்த்து வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள், தற்கொலைகள், கொலைகள்லாம் பெய்ய முடியும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பிள்ளைங்களோட நடவடிக்கைகளை கவனித்து பாருங்கள். அவங்க படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே படிக்கிறாங்களா, இல்லை வேறு எதுவும் செயலில் ஈடுபடுறாங்களா, அவங்க வேலை செய்யும்போது என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் பேரண்ட்ஸ் கவனித்தாதான் பிள்ளைகள் வந்து கெட்டு போகாமல் நல்ல வழியில் நடக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். until then bye.